अपीजमेंट की बात आप हमेशा करते रहे हैं, तो उनका कहना है कि कम्युनल कलर तो आपने भी दिया है। இப்படி சொல்லி சொல்லித்தான் அவங்க அவங்களுடைய அரசியலை நடத்தியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில தடவை நாங்களும் யோசிப்போம், சரிப்பா பத்திரமா போகலாம்னு. ஆனா இப்ப பாருங்க, நான் இங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க தேவையில்லாம அரசியல் அமைப்பை அவமானப்படுத்துறதை விட வேற எதுவுமே செய்யல. அரசியல் அமைப்பு அவங்க பாசிபிலிட்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வகுப்புவாதிக்காரங்க. அவங்களுடைய எல்லா விஷயமும் வகுப்புவாத அடிப்படையில தான் இருக்கும். அப்புறம் அதுலயும் ஓட் பேங்க் அரசியல் இருக்கும். அப்புறம் வகுப்புவாதத்தை விட்டு வெளியில போனா எங்க போவாங்க? ஜாதி. அதாவது ஒரு பக்கம் வகுப்புவாத ஓட் பேங்க், அப்புறம் ஒரு பக்கம் ஜாதி எடுத்துக்கிறது. அதாவது அவங்க இங்கதான் விளையாடி இருக்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் கம்யூனல் லேபிள் வந்தாலும் சரி, யார் என்ன கம்யூனல்னு சொன்னாலும் சரி, இவங்களுடைய பாவங்களை நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன், எக்ஸ்போஸ் பண்ணியே தீருவேன். அப்புறம் நான் சம்பவங்களோட சொல்றேன் இந்த விதிமுறையை அவங்க எப்படி உருவாக்குனாங்கன்னு. அப்புறம் என்னுடைய மந்திரம் எல்லார் கூடயும் இருக்கணும், எல்லாரும் வளர்ச்சி அடையணும். ஒரு கிராமத்துல 100 வீடு இருந்தா எல்லா வீட்டுக்கும் நான் பெனிஃபிட் கொடுத்துருக்கேன். நான் இதெல்லாம் எதுவும் கேட்டதில்லை. நீங்க எந்த ஜாதி, யாருடைய சொந்தக்காரங்க, லஞ்சம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. 100 வீட்டுக்கு கிடைக்கணும்னா கிடைக்கணும். அதனாலதான் என்னுடைய திட்டம் சேச்சுரேஷன். எல்லா ஸ்கீம்ஸும் பயனாளிகளுக்கு 100% கிடைக்கணும். நான் 100%ன்னு சொல்லும்போது உண்மையான சமூக நியாயம். நான் 100%ன்னு சொல்லும்போது அது உண்மையான செக்யூலரிசம். 80 கோடி மக்களுக்கு இலவச தானியங்களை கொடுக்குறேன், என்னால சொல்ல முடியும். நான் இவங்களுக்கு கொடுப்பேன், இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எல்லார் கூடயும் இருக்கணும், எல்லார் கூடயும் வளரணும். இந்த மந்திரத்துல தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அவங்க ஓட் பேங்குக்காக எஸ்சி, எஸ்டி, ஓபிசியோடைய ரிசர்வேஷன்ல கூட கொள்ளையடிச்சிருக்காங்க. அவங்க ஃபோக்கஸ் இதுதான். இத ஓட் பேங்குக்கு எப்படி கொடுக்கறது, அப்புறம் ஜிஹாத சப்போர்ட் பண்றாங்க. இந்த அனைத்து விஷயங்களும் வகுப்புவாத போக்குகள், செக்யூலரிசம்ங்கிற முகமூடிய போட்டுக்கிட்டு பண்ணாங்க. நான் அவங்களுடைய போலி செக்யூலரிசம் முகமூடிய நாட்டுக்கு எதிரில் நீக்கி காட்டணும். இவங்க பயங்கரமான வகுப்புவாதிகள்னு.